Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல Git and GitHub னா என்ன அப்படின்றத full வீடியோவா வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோ பிடிச்சிருச்சுனா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சோ நீங்க லைக் பண்றது மூலமா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளிகேஷன் வந்து பெரிய அப்ளிகேஷன். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமே அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு ஒரு ஆள்னால அந்த இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. அதில் நிறைய பேரோட கொலாபரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொலாபரேட் பண்ணி எப்படி அந்த ஒருத்தவங்க ஒரு கோடை டிசைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து போஸ்ட் போடுறதுக்குன்னு ஒருத்தவங்க கோட் ரெடி பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க ஸ்டோரிக்காக இது பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க சேவ் வந்து எந்த லொக்கேஷனில் பண்ண அதாவது சேவிங்காக அந்த கோட்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தனித்தனி பார்ட்டான எல்லா கோடையும் சேர்த்து ஒரு இன்ஸ்டாகிராமாக நம்மளுக்கு அவங்க தரது மூலயமா நம்ம அதை யூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படி வந்து அவங்க தனித்தனி கோடை வந்து ஒன்று சேர்க்குறாங்களே. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் இஸ் அ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது வெர்ஷன் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்போட பிஃபோர் வெர்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட லோகோ நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்போட லோகோ நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வந்து எல்லாத்தையுமே அந்த அப்டேட்டட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி இப்போ அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாட்ஸ்அப் வந்து திடீர்னு அந்த இதில் ஏதோ ஒரு இப்போ நம்ம அப்டேட்டட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு குட்டி எரர் ஆயிருக்கு. அதாவது நம்மளால ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ண முடியல, ஒரு எரர் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அது பப்ளிஷ் ஆகுது. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போதைக்கு வாட்ஸ்அப்பை நான் அப்படியே அந்த வெர்ஷனை வச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக வச்சிருக்க முடியாது. ஸோ அதுக்கு பிஃபோர் வெர்ஷன் நமக்கு இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த வெர்ஷனே திருப்பி ரீலான்ச் பண்ணனால ஸோ அதுக்கான கோடை வந்து அவங்க டெலிட் பண்ணிட்டா கண்டிப்பாக அது இருக்காது. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு இடமாவே இந்த GitHub தான் இருக்குது. ஸோ கிட் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதை வந்து நம்ம கொலாபரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிலேயே நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 9 to 4 இது வந்துட்டு ஜாப் வந்து ஒரு கம்பெனி ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னாலே உங்களுக்கு வந்துட்டு கிட்டப்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஆள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, உங்களோட டீம்மேட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. இதே நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லாம் தருவாங்க. அதையுமே நீங்கள் தனியாக செய்ய முடியாது, ஒரு கொலாபரேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி தான் செய்ய முடியும். ஸோ இது மாதிரி கொலாபரேஷனுக்காகவும் அப்புறம் கம்பெனியில் கொலாபரேட் பண்ணி செய்கிறதுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் தனியாக ப்ராஜெக்ட் செஞ்சு அந்த ப்ராஜெக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடமாகவும் தான் இந்த GitHub இருக்குது. ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே அதை பார்த்து உங்கள் பிசி ஒரு லேப்டாப்பில் வந்து கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, கிட்டை எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, லோக்கல் சிஸ்டமில் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வருது, விஎஸ் கோடில் இருக்க சேஞ்சஸ் எப்படி இங்கே புஷ் பண்ணுறது, எல்லாத்துக்கான வீடியோவும் வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட் வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிட் மாதிரி இன்னும் நிறைய வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் கிட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து எல்லாருனாலையுமே ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் வந்துட்டு யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்னால தான் எல்லாருமே வந்து கிட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸே எடுத்துக்கிட்டாலுமே GitHub தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இதோட ஒரு மேஜர் பெனிஃபிட். இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஸ்கேலபிள். எல்லா இடத்துலையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து GitHub தான் யூஸ் பண்ணுறாங்க. கிட் அண்ட் GitHub தெரிஞ்சுக்கிற மூலியமாக நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்டை நீங்கள் ரெஸ்யூம்லையுமே ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ரெஸ்யூமில் கொண்டு போயிட்டு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ரோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு எனக்கு கிட் அண்ட் GitHub பற்றி ஃபுல்லாக தெரியும், ஐ கேன் ஒர்க் வித் இட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லைன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறது மூலமா அதுக்கப்புறம் உங்களுக்கு GitHub லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெக்யூட்டர்ஸ் யாரெல்லாம் அவங்க இதை பார்க்குறாங்களோ அந்த GitHub லிங்க் குள்ளே போய் பார்த்தாங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து வரிசையாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி. ஸோ ஒன்றையும் கிளிக் பண்ணி அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டெக்னாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத அந்த லிங்க் மூலியமாகவே அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லான GitHub பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.